ஹலோ காய்ஸ், எல்லோரும் குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. குரூப் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க மேக்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அதில் சில டாபிக்ஸ் இருக்குது, அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் பற்றி பார்ப்போம். ரேஷியோ அண்டு ப்ரப்போர்ஷனில் ஃபர்ஸ்ட் மாடல் சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது? A:B is equal to 6:9 மற்றும் B:C is equal to 7:10 எனில் A:B:C இன் மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இஃப் A:B is equal to 6:9 and B:C is equal to 7:10, then the value of A:B:C. இப்போது A:B and B:C இது கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? A:B:C. இதை ஃபைன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்ன ஃபார்மேட் அது? A:B:C இதான் ஃபைன் பண்ணணும். பட் எனக்கு இங்கே 2 B இருக்குது. இந்த Bயை நான் B1னும் இந்த Bயை நான் B2னும் வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஏவை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு B1 B2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த B1-ஐ இங்கே 2 டைம்ஸ் எழுதுகிறேன். இங்கே ஒரு B1 இங்கே ஒரு B1 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? B2. அதே மாதிரி B2 is to B2. ஓகே, is to பேலன்ஸ் என்ன இருக்குது? C. அதே எழுதியாச்சு. ஓகே, இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் இது ரெண்டும், நெக்ஸ்ட் இது ரெண்டும். அப்போ A இன்ட்டு B2ன்னு வருமா? A இன்ட்டு B2 is to B1 இன்ட்டு B2 is to B1 இன்ட்டு C. இதுதான் இதோட ஃபார்மேட். ஓகே, இப்போது சம் பார்த்துடலாமா? இப்போது சம்மில் A:B வந்து எனக்கு 6:9ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போது இந்த 9 என்னது? எனக்கு B1. இந்த 6 A. நெக்ஸ்ட் என்னது? B:C. அது வந்து எனக்கு 7:10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து எனக்கு B தான். அப்போ இங்கே B1னா இது B2, இது வந்து C. கரெக்டாக? இப்போ இதில் அப்படியே அப்ளை பண்ணிடலாமா? இப்போது ஃபஸ்ட் என்னது? A வந்து என்னது? 6. நெக்ஸ்ட்டு B1 என்ன? 9. 6:9 is to again B1 என்ன? 9. நெக்ஸ்ட் கீழே B2 என்னது? எனக்கு 7 is to நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 7 is to நெக்ஸ்ட்டு C என்னது? 10. இப்போ என்ன சொன்னேன்? இங்கே மல்டிப்ளை பண்ண சொன்னோமா? இப்போது இதை மல்டிப்ளை பண்ணால் 6 7s are 42 is to 9 7s are 63 is to 9 10s are 90. இப்போ இது பார்க்க எப்படி இருக்குது? டிவிசிபிள் பை 3ஆக இருக்குது. 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ அப்போ 3ஆல் நம்ம டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 14 டைம்ஸ் 42, 21 டைம்ஸ் 63, 30 டைம்ஸ் 90. இதுக்கு மேலே நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் சம். A:B:C. இப்போ இன்னொரு சம் பார்ப்போம். A:B is equal to 2:3 மற்றும் B:C என்னது? 6:11 எனில் A:B:C இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே ப்ராசஸ் தான். இப்போது இது A, இது B1, இது B2, இது C. கரெக்டாக? இப்போ A என்னது? எனக்கு 2. B1 என்னது? 3 is to again B1 3. நெக்ஸ்ட்டு B2 என்னது? 6 is to again B2. ஸோ 6 is to C என்னது? 11. மல்டிப்ளை பண்ணிவிடுவோமா? 2 6 are 12, 3 6 are 18, 3 11s are 33. இதுவும் என்னது? 12 18 33 எனக்கு 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ எனக்கு 4 டைம்ஸ் 12, 6 டைம்ஸ் 18, 11 டைம்ஸ் 33. 3 டேபிளால் டிவைட் பண்ணால். இதுக்கு மேலே இதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ A:B:C ஆன்சர் இதுதான்.
A is to B, B is to C கொடுத்துட்டு A is to B is to C ஃபைண்ட் பண்ண சொன்னால் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். இதுதான் அதோட ஃபார்மேட்.